வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க இப்போ இன்னைக்கான மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வாங்க, எப்போவுமே தெரியும் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் நீங்கள் மேக் பண்ணிக்கணும். இது எஸ்டர்டே நான் ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸ் தான். இந்த டார்கெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ மேக் பண்ணுற ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேடிங் வியூ ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க இப்போது மண்டேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்மளை வாட்ச் நம்ம இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஷியோராக தெரியும். ஸோ அதுலேயும் இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஏன் என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிறதுக்கான ஃபுல் கிளியர் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிற மாதிரியான என்ட்ரி எக்ஸிட்கான கிளியர் வீடியோ, அந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரூல்ஸ் படி நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆக மாட்டோம். தென் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் பாருங்களேன், நம்ம லைனில் ஒரு இதுதான் நம்மளோட லைன். நம்மளோட டார்கெட் லைனை நமக்கு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம பை பண்ணணும். ஸோ 26129 நீங்கள் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இதான் நம்ம ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த லைனில் டச் ஆகாத அந்த கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங்கில் தான் நம்ம பை பண்ணுவோம். இங்கே நம்ம போத் பையிங் டார்கெட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்னாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸ்னாலும் சரி, கால் ப்ரைஸ்னாலும் சரி, புட் ப்ரைஸ்னாலும் சரி, நம்ம பையிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, ரைட்? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, இங்கே நம்ம புட் ப்ரைஸில் நீங்கள் உங்கள் பையிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ தான். ஃபுல் லோ தான் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட்ஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவ் சூப்பராக இருந்தது இல்லையா? பட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட லோ இங்கே மினிமமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் தான், ப்ரீமியம் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு ப்ரீமியம் ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ இயர்லியராக உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் அவ்வளோ வர்த்தாக மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ரீமியம் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீமியம் ப்ரைஸை பேஸ் பண்ணுறதுனால நீங்கள் இங்கே என்னென்னா உங்களோட டார்கெட் மினிமமாக நீங்கள் வெரி ஃபாஸ்ட்டில் நீங்கள் உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டிங்க. நீங்கள் டைம் டிலே எடுக்க உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ அது நமக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்காது. அந்த ரீசன்னால தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ இங்கே இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26046 இது வரைக்குமே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங் தான். இங்கே வரைக்குமே ஒரு 83 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 83 பாயிண்ட் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங். இல்லை நான் இந்த லைன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னாலும் இங்கேயும் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். பட் ப்ரீமியம் ரேட் நமக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால் நான் இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. நம்மளோட டார்கெட் வேல்யூ இங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக்கிங் ஒரு 83 பாயிண்ட் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் சிங்கிள் ட்ரேடில் நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்தாச்சு. இதுதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கு ஸ்டேட்டஸ். அட் த சேம் டைம் இங்கே பாருங்கள், அகைன் இங்கே நம்ம லைனில் பாருங்களேன், இங்கே அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா? பட் இது ஆஃப்டர் 3 o'clock. ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அந்த 3 o'clock அபோவும் நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட்டு டைமாக எப்போவுமே சூஸ் பண்ண மாட்டோம். இப்படி இருக்கிறது ரொம்ப ரேர் கேசஸில் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் இப்படி இருக்காது. ஸோ இன்றைக்கி ஸ்டேட் எப்படி இருந்தது அப்படின்னா இப்படி நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னு சப்போஸ் நீங்கள் என்ட்ரு இருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான்.
ஒரு சூப்பரான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் தான். சப்போஸ் நான் அபோவ் 3 தான் வந்தேன், ஸோ எனக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது, நான் வந்து பை பண்ணுறேன்னு நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிருக்கு. பட் நம்ம வந்து ஆஃப்டர் 3 o'clock வந்து பையிங்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனி டைம் இந்த மாதிரி ஸ்டேட் இருக்காது. ரொம்ப ரேர் கேசஸில் தான் இந்த மாதிரி அச்சீவ் ஆகும். ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமிங் என்ன அப்படிங்கிறதும் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிற ஒரு கிளியர் வீடியோவும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு எவ்ரிடே மூவும் இருக்கும், மினிமம் ஸ்டாப் லாஸோட. ஸோ வாங்க நிஃப்டி 50க்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ சிங்கிள் ட்ரேட் ஒரு 83 பாயிண்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம் யூஸிங் அவர் செட்டப்ஸ். நம்மளோட செட்டப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டியூஸ்டே நம்ம நாளைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம பார்த்துடலாம். 26055 261 38 then 262 37 262 94 then 263 51 then 26 448. ஸோ இதான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்துட்டு பையிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ மீன் இப்போ அப் ட்ரெண்ட்ஸ்ன்னும் போது நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் தான் இது. ஸோ ட்ரெண்ட்ஸுக்கான டார்கெட்ஸ் இது தான். தென் மூவிங் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் இப்போ பார்த்துலாம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25863 then 257 89 then 257 19 then 256 49 then 25517 then 254 12. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். போத் பார்த்தாச்சு, நிஃப்டி 50க்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளுடைய ட்ரேட்ஸ் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ், ஐ மீன் இன்றைக்கான அனாலிசிஸ், இன்றைக்கி மார்க்கெட் மூவ் எப்படி இருந்ததுன்றதை பார்த்துட்டு தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே நம்ம அதை ஃபர்ஸ்ட் 10 minutes வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா. சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59094 நீங்கள் வந்து பை பண்ணியிருக்கணும். இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா பாருங்கள், இங்கேருந்து ஒரு சூப்பரான மூவ் கரெக்டாக நம்ம லைனில் தான் வந்துட்டு அச்சீவ்டு, டார்கெட் அச்சீவ்டு இல்லையா. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இன்றைக்கி நம்ம லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு இன்றைக்கி சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி நமக்கு ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ பாருங்கள், ஒரு சூப்பரான மேக்ஸிமமான சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 215 பாயிண்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம லைனில் கரெக்டாக அச்சீவ் ஆச்சு. 59390 இது வரைக்கும் கரெக்டாக நம்ம லைனில் அச்சீவ் ஆகிட்டு அகெயின் நமக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, ரிவர்சலில் மார்க்கெட் மூவ். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்டாக நம்ம லைனில் தான், ஃபுல் ஸ்டேட்டஸுமே நம்ம லைனில் தான், மூவிங் ஃபுல்லாகவே நம்ம செட்டப் லைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு, மார்க்கெட்டில் மூவ் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் சிங்கிள் ட்ரேட், ஃபர்ஸ்ட் ட்ரேட். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு 215 பாயிண்ட் ஒரு
சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு எக்ஸிட் ஆனோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சடனாக உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புட் ப்ரைஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா, புட் சைடில் டவுன் ட்ரெண்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். ஸோ இங்கேயும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்ட்ஸ் தான் மார்க்கெட் மூவ். இதோட லீஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கும் உண்டு. பட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ டைம் டிலே ஆக ஆக நம்மளோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த ரீசன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ இயர்லியராக உங்களால் டார்கெட் செட் பண்ணி நீங்கள் நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளியில் வந்துடலாம். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் இங்கே ஒரு மினிமமான ஒரு டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நமக்கு இங்கே நம்ம என்ன பண்ணோம், இங்கே இதோட க்ளோசிங் வேல்யூ வந்துட்டு ஒரு 59280 நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட நான் லீஸ்ட்லாம் நான் சொல்ல போகிறேன். 59141 வரைக்கும் தான். ஸோ இது வரைக்கும் மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 139 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். பட் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப மினிமமான டார்கெட், மினிமமான லெவலில் தான் நான் டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 139 பாயிண்ட் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். இதில் வந்து ஒரு 139 பாயிண்ட் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட செகண்ட் ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு. அட் த சேம் டைம் தேர்ட் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நமக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷனுமே உண்டு. பட் இது வந்து ஆஃப்டர் 3 o'clockங்கிறதுனால நம்ம இதை வந்து கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ண மாட்டோம். பட் இல்லை நான் லேட்டராக சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கேருந்து இதோட லீஸ்ட் வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான இங்கேயும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். நம்ம லைனில் வந்துட்டு இங்கேயும் வந்து ஃபைனல் ட்ரேட் இங்கே ஒரு தேர்ட் ட்ரேடும் உண்டு. பட் நம்ம ரூல் படி நம்ம இந்த ட்ரேடை வந்து நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். பட் இன்றைக்கான ஸ்டேட்டஸ் பேங்க் நிஃப்டி நமக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் அட்டன் பண்ணோம். ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 215 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு. அட் த சேம் டைம் செகண்ட் ட்ரேட்ஸ் நம்ம லைனில் அகைன் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம பை பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 139 பாயிண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட இன்றைக்கான ஸ்டேட்டஸ் ஒரு சூப்பர் மூவாக முடிஞ்சது இல்லையா. ஸோ பேங்க் நிஃப்டியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 454 பாயிண்ட் வந்துட்டு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட இன்றைக்கி டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம நிஃப்டி 50ல் ஒரு 83 இல்லையா. ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 537 பாயிண்ட் வந்துட்டு இன்றைக்கி மண்டேக்கான ஸ்டேட்டஸ் படி 537 பாயிண்ட் வந்து சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேட்ஸ் இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம கொடுத்த ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 59157, தென் 59373, தென் 59570, தென் 59855, then 60123, then 60414, 60712. இதான் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ். அட் த சேம் டைம் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 58688, 58688, 58471, 58212, 57958, 57627, 57477, 57178. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இது தான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 போத் பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் இருந்துகிட்டு இருக்கு, நாளைக்கும் இருக்கும்.
தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.